கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபை, இரக்கம், தயவு இன்றும் கூட அவருடைய மகத்துவமான சத்தியங்களை தியானிக்க தேவன் தாமே கிருபை பாராட்டியிருக்கிறார். அந்த வண்ணமாக முதலாவதாக சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு கர்த்தர் இயேசு வழியாக நன்றிகளும் துதி ஸ்தோத்திரங்களும் ஏறெடுக்கலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம் உவமை. அதிலும் விசேஷமாக மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல தொடர்ந்து 7 உவமைகள் கர்த்தர் இயேசு பேசிட்டார். அதுல நாம் முதல் 2 உவமைகளை நாம் பார்த்தோம். இன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உவமை இந்த மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற உவமை. இதுல என்ன விசேஷம்னாக்கா, கர்த்தருடைய உவமைகளில இன்றைக்கு மகா பரிசுத்தமான விசுவாசம், த மோஸ்ட் ஹோலி ஃபெய்த் எப்படி கிடக்கப்பட்டது என்று தீர்க்க தரிசனமாக கர்த்தர் இயேசு பேசிட்ட உவமை. அப்ப நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யம் குறித்து அநேக உவமைகள் வழியாக பேசியிருக்கிறார். அதே போல இன்றும் கூட ஒரு உவமை நாம் தொடர்ந்து தியானிக்கலாம், வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மேத்யூ சாப்டர் 13 verse 31. வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். 32ஆம் வசனம். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். 33ஆம் வசனம். வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். ஆம், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு தொடர்ந்து 2 உவமைகளை நாம் பார்க்கலாம். லெட் அஸ் மெடிடேட் 2 parables. ஒன்று கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிற ஒரு உவமை, கடுகு விதை உவமை, மற்றும் புளித்த மாவு குறித்தான உவமை. இப்போ நம்ம தியானத்துக்கு செல்லலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். அப்போ வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார்னாக்கா, இதுக்கு முன்னாடி உவமையை பேசியிருக்கிறார். அப்ப இதுக்கு முன்னாடி இந்த உவமை என்னன்னாக்கா, முதல் உவமை கர்த்தர் இயேசு அவர் திருவாயை திறந்து பேசிட்ட உவமை கோதுமை மணி மற்றும் பதறு. இது குறித்தான உவமை. ஏன்னா இது கோதுமை மணினாக்கா, ஏன்னா பதறுனாக்கா, முதல் கர்த்தர் இயேசு ஒரு அறுவடை செய்தார். அந்த அறுவடையில யூதர்கள் மத்தியிலே ஒரு யூதர்களை பிரித்தார். அதாவது யூதர்கள் மத்தியில யூதர்களை பிரித்தார் என்று சொன்னாக்கா, அப்போதான் அங்க அறுவடையில அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் மத்தியில இருந்த பரிசேயர்கள் சதுசேயர்களை பிரித்தார். இதுதான் முதல் உவமை பேசிட்டார். தொடர்ந்து 2வது உவமையில சுவிசேஷ யுகத்துல காஸ்பல் ஏஜ்ல கோதுமை மணி மற்றும் களை, த வீட் அண்ட் டேர் குறித்தான உவமையை பேசிட்டார். ஏன்னா அது வீட் அண்ட் டேர்னாக்கா, உண்மையான திருச்சபை மற்றும் பேர் திருச்சபை, இது 2 பிரிச்சார். இத பிரிச்சிட்ட பிறகு என்ன சொல்றாருனாக்கா, வேறொரு உவமையை அவருக்கு சொன்னார்னாக்கா, இதோடைய நெக்ஸ்ட் ஈவென்ட் என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது, அப்ப அந்த 2வது உவமையில நம்ம கவனிக்கிறோம். கோதுமை மணி உண்மையான திருச்சபை, கலை டேர்ஸ் வந்துட்டு பொய்யான திருச்சபை, பேர் கிறிஸ்தவ சபை. இந்த பேர் கிறிஸ்தவ சபை, இந்த கலையானது நிறைய வளர்ந்துட்டு இப்போ சபையில உண்மையான சத்தியம், உண்மையான உபதேசம் எப்படி கிடைக்கப்பட்டது என்பது குறித்தான இந்த உவமையில பேசுறோம். இப்ப வாசிக்கலாம். பரலோக ராஜ்யம். வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். பாத்தீங்களா?
அப்போ இது என்ன சொல்றாருனாக்கா, இங்க பரலோக ராஜ்யத்த ஒரு கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறதுன்னு சொல்லிட்டார். The kingdom of heaven is like a grain of mustard seed. அதுக்கு ஒப்பிட்டு பேசுறார். சரி, பேசிட்டு இப்போ இன்னொரு உவமையும் பேசுறார். அது என்னன்னாக்கா, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அப்ப இன்னொரு உவமையில என்ன சொல்றாருனாக்கா, பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. இப்படின்னு 2 உவமையை கர்த்தர் இயேசு பேசுறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த 2 உவமை போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இந்த 2 உவமைக்குள் போலாம். அப்போ கர்த்தர் இயேசு பரலோக ராஜ்யம், தி கிங்டம் ஆஃப் காட் அல்லது கிங்டம் ஆஃப் ஹெவன் குறித்து நிறைய உவமைகளை இப்படித்தான் ஸ்டார்ட் பண்றார். ஆனா பரலோக ராஜ்யம் என்ன, வாட் இஸ் த மீனிங் அப்படி பார்க்கும்போது, சில இடங்களில பரலோகத்தை குறிக்குது, பரலோக ராஜ்யத்தை. சில இடங்கள்ல பூமியை குறிக்குது. அதனாலதான் கர்த்தர் இயேசு நமக்கு கற்பித்த ஜெபம், பரலோகத்தில் உமது சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக அப்படி நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா? அப்போ சில இடங்களில பரலோக ராஜ்யம் பூமியை குறிக்குது. ஆனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சில இடங்களிலே பரலோக ராஜ்யம் திருச்சபைக்கு குறிக்கிறது. இப்படித்தான் மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட அந்த 7 உவமைகள் கர்த்தர் இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சபையுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது என்று இந்த 13ஆம் அதிகாரத்துல தொடர்ந்து 7 உவமைகளை பேசியிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு இந்த 7 உவமையில முதல் 2 உவமையை நாம் தியானித்தோம். இன்று தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் ஜெபத்தோடு 3வது மற்றும் 4வது உவமையை தியானிக்கலாம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த உவமைகளின் அர்த்தம் என்பதை என்ன என்பது இன்னைக்கு கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். பாருங்க, பரலோக ராஜ்யம் ஒரு கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. The kingdom of heaven is like a grain of the mustard seed ன்னு சொல்லிட்டார். அப்ப நம்ம எல்லாம் வந்துட்டு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடுகு மஸ்டர்ட் சீடை பார்த்திருக்கோம். குறிப்பாக சகோதரிகள் மஸ்டர்ட் சீட் இல்லாம சமைக்க முடியாது. கன்னடத்துல நம்ம ஒக்ரன்னு சொல்றோம் இல்லைங்களா? ஏதாவது ஒரு விஷயத்தை தாளிக்கணும்னா இந்த கடுகு போடுவோம் இல்லைங்களா? அது போல எர்லி சர்ச் ஆதி சபைக்கு இருக்கும்போது கர்த்தர் இயேசு காலத்துல கடுகு போல the size of the mustard seed அப்படித்தான் ஒரு சிறிய அளவில் சபை உருவானது. அதுல யார் இருந்தாங்கன்னா, முதல்ல கர்த்தர் இயேசு இந்த பூலகத்துக்கு வந்து வெறும் ஒன்லி 12 அப்போஸ்தலர்கள் மட்டும் தேர்ந்தெடுத்தார். சின்ன ஒரு சபை. இட் இஸ் இன் த சைஸ் ஆஃப் மஸ்டர்ட் சீட். ஒரு கடுகு விதை போல அந்த ஆரம்ப சபை உருவானது. அதுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல விசேஷம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். The book of Revelation chapter 18 verse 20. பரலோகமே, பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே. போதும், பாத்தீங்களா? பரலோகமே, பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே. அப்படித்தான் ஒரு சின்ன கடுகு விதை போல அந்த ஆதி சபை உருவானது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. அப்ப அந்த சிறு கடுகு விதை விதைத்தவர் யார்? Who sowed this seed அப்படின்னு ஒரு கேள்விப்பட்டாக்க வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். ஆமாம், இந்த கடுகு விதை போல ஒரு சின்ன சபையை விதைத்தவர் மனுஷகுமாரன். யார் மனுஷகுமாரன்னாக்க நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லைங்களா? அப்போ அடுத்த வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம்.
நிலம் உலகம். பாத்தீங்களா? அப்ப நிலம்னா உலகம். அப்ப இந்த உலகத்துல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் வருகையில ஃபர்ஸ்ட் அட்வென்ட்ல வந்து 12 அப்போஸ்தலர்களை மட்டும் தேர்வு செய்துட்டு சின்ன சபையாக அவர் உருவாக்கினார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்ப அந்த சிறிய கடுகு விதை என்ன ஆகுதுனாக்கா, இதுதான் ஆச்சரியம். இதுதான் ஆச்சரியம். பெரிய மரம் ஆயிடுச்சுன்னு சொல்றார். மத்தேயு 13ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 32ஆம் வசனம். சகல விதைகளிலும் ஆ, சிறிதாயிருந்தும் ஆ, வளரும் போது ஆ. சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திஸ் இஸ் த ரிசர்ச் ஆஃப் த parable. இப்படித்தான் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, ஒரு உவமையை ஆராய வேண்டும். என்னன்னாக்கா, இப்போ ஒரு சின்ன விதை, மஸ்டர்ட் சீடு, கடுகு விதை, அது வளர்ந்துச்சுனாக்கா கடுகு விதையே செடியாகுமா இல்ல மரமாகுமா? Does the mustard seed, when it grows, it will retain as a plant or it will grow as a tree? இதுதான் நம்முடைய கேள்வி. இது நம்ம சயின்ஸ்ல பார்த்தாக்கா கண்டிப்பா மஸ்டர்ட் சீட் will grow up to the plant level. அதாவது ஒரு கடுகு விதையை போட்டாக்கா அது செடி வரைக்கும் தான் வளரும், மரமா வளராது. ஆனா கர்த்தர் இயேசுங்க என்ன சொல்லிட்டாருனாக்கா, இது சிறியதா இருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகள் வந்து அடையத்தக்க மரமாயிடுச்சுன்றார். எப்படி மரமாயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுதான் ஓமை. திஸ் இஸ் த parable. அப்ப இதுல என்ன கர்த்தர் இயேசு சொல்ல விரும்புறார்? What our Lord Jesus Christ trying to say in this parable அப்படின்னு பார்க்கும்போது, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல சபையானது ஒரு கடுகு விதை போல துடங்கி செடி வரைக்கத்தான் இருக்கணும். தட் இஸ் த வில் ஆஃப் காட். அதாவது செடி வரைக்கும்னாக்கா the number is 1,44,000 only. அதுதான் தேவனுடைய தெய்வீக திட்டம். ஆனா இங்க அப்நார்மலா இருக்குது. It is not a usual, it has become unusual. வாசிக்கலாம் ஒரு வசனம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். The Gospel of Luke chapter 12 verse 32. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். பாருங்க வசனம் ரொம்ப பரிச்சயமானது. எங்கனா சொல்லியிருக்காரா? பயப்படாத பெருமந்தையே சொல்லியிருக்காரு. சிறுமந்தையே. This is also a promise. Fear not a little flock. So from 12 apostles to 1,44,000 only. 12 அப்போஸ்தலர்களை தொடங்கி 1,44,000 பேர் தான் சபையானது. ஆனா இங்க என்ன ஆயிடுச்சுனாக்கா அப்நார்மல் ஆயிடுச்சு. என்ன அப்நார்மல் ஆயிடுச்சுனாக்கா மறுபடியும் வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். பாத்தீங்களா? அப்ப என்ன ஆயிடுச்சுனாக்கா சகல விதைகளும் சிறிது தான் மஸ்டர்ட் சீடு. ஆனா வளரும் போது சகல பூண்டுகளும் பெருசாயிடுச்சான். பெருசாயிட்ட அந்த மரத்துல என்ன ஆயிடுச்சுன்னா ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளை வந்து அடையத்தக்கதாக அங்க இருந்துச்சுன்னா, அப்ப யார் இந்த ஆகாயத்து பறவைகள் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி போடும். இந்த ஆகாயத்து பறவைகள் எதை குறிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வாசிக்கலாம் வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். The book of Ephesians chapter 2 verse 2. அவைகளை நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய
ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். பாத்தீங்களா அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்ன யார் இது ஆகாயத்து பறவைகள் அப்படின்னு போவதாக, அவைகள் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்படுத்தியாக கீழ்ப்படியாமை. த ஃபர்ஸ்ட் வேர்ல்டுல அந்த விழுந்து போன தேவதூதர்கள் கீழ்ப்படியாமைனால தேவன் அவங்கள டார்டோரா அந்த ஆகாயத்துல ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வைத்திருக்கிறார். சாத்தானும் அது விழுந்து போன தேவதூதர்கள் இப்போது அதுதான் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அந்த ஆகாயத்து பிரபுவாகிய அவங்க யாருனாக்கா சாத்தானும் அவருடைய தேவதூதர்கள் விழுந்து போன தூதர்கள். இதுதாங்க ஆகாயத்து அதிகார பிரபு. இது என்ன பண்ணிச்சுனாக்கா அந்த ஒரு மரம் பெருசாயிட்டு இந்த விழுந்து போன தேவதூதர்கள் சாத்தானும் விழுந்து போன தேவதூதர்கள் அங்க கூண்டு கட்டிட்டு குடியாயிருச்சான். பெரிய மரம் ஆயிட்டு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் நல்லா கவனிங்க. திஸ் இஸ் வி ஆர் டிஸ்கசிங் அபவுட் த சர்ச் ஹிஸ்டரி ஆஃப்டர் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் டெத் அண்ட் ஆஃப்டர் அவர் அப்போஸ்டல் டெத். அங்க AD 70 இருந்து 2025 வரைக்கும் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை குறித்தான தியானம். என்ன ஆயிடுச்சுனாக்கா அந்த சின்ன சபை உண்மையான சபை பெரிய மரமாயிட்டு அங்க சாத்தான் குடியிருக்குது. விழுந்து போன தேவதூதர்கள் குடியிருக்கிறார்கள். இப்படி குடியிருக்கும் போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருனாக்கா இந்த ஆகாயத்து அதிகார பிரபுவை பார்க்கிறார். விழுந்து போன தேவதூதர்களை பார்க்கிறார். பார்த்துட்டு என்ன பண்றாருனாக்கா ரெவலேஷன் 18:2 வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடும் ஆயிற்று. பாருங்க, கர்த்தர் இயேசு 2ஆம் வருகையில வந்துட்டு ஒரு விஷயத்தை சொல்றார். ஒரு பெரிய சத்தம் வருதாம். பலத்த சத்தத்தோட அவர் என்ன சொல்றாருனாக்கா கத்துறாரு. அவரு மகா பாபிலோன் விழுந்தது விழுந்ததுன்றாரு. ஏன்னா இவரு திடீர்னு பாபிலோன்ன்றாரு, அதோ 2 தடவை விழுந்தது விழுந்ததுன்றாரு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பாபிலோன்? நமக்கெல்லாம் தெரியும். பாபெல் டவர். பாபிலோன் மீனிங் இஸ் கன்ஃபியூஷன், குழப்பம். அப்ப வந்தோடனே கர்த்தர் இயேசு என்ன பண்றாருனாக்கா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறார். மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது. ஒரு விழுந்தது ரோமன் கேத்தலிக் சிஸ்டம், இன்னொரு விழுந்தது புராட்டஸ்டன்ட் சிஸ்டம். ஏது ரெண்டுத்தும் விழுந்தது விழுந்தது சொல்றானாக்கா அங்க என்ன நடந்துருக்குது, இந்த 2000 வருஷத்துல என்ன நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்றார். அது பேய்களுடைய குடியிருப்பும் ம், சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடும் ஆயிற்று. பாத்தீங்களா? அது பேய்களே குடியிருப்பு. சாத்தானும் அந்த விழுந்து போன தேவதூதர்கள் அங்க வந்துட்டு குடியிருக்கிறாங்க. It has become abnormal in the church. God and Christ doesn't want the great multitude of the people. அப்நார்மலா நிறைய பேர் சபைக்குள்ள வரணும்னு அவசியம் இல்ல. அவர் ஏற்கனவே சபையில இவ்வளவுதான் இருக்கணும் நிர்ணயிச்சு வச்சிட்டார். ஆனா வந்து பார்த்தாக்கா great multitude of the people இருக்கிறாங்க சபைக்குள்ள. அது உள்ள என்ன நடந்துக்குன்னா பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும். அசுத்த ஆவினாக்கா ஃபால்ஸ் டாக்டரின்ஸ், துர்உபதேசம். அதோட கூட அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளின் குடியிருப்பு. சாத்தானே அங்க வந்துட்டு என்ன பண்ணிருக்கிறான், அங்க குடியேறிட்டான். இது எப்ப நடந்துச்சு? இன் சர்ச் ஹிஸ்டரி, சபையோட சரித்திரத்துல எப்போ நடந்துச்சுனாக்கா கர்த்தர் இயேசு இருக்கிற வரைக்கும் உபதேசம் பியூர். பிறகு அப்போஸ்தலர் பவுல் இருக்கும் போது உபதேசம் ஓரளவுக்கு பியூர். லாஸ்டா யோவான்
த அப்போஸ்டல் ஜான் ஏடி 1 வரைக்கும் வாஸ் பியூர். எப்போ அப்போஸ்தலர்களுக்கு பிறகு என்ன நடந்துச்சுனாக்கா, வாசிக்கலாம் ஒரு வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 கொரிந்தியன்ஸ் சாப்டர் 4 வெர்ஸ் 4. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி ம். அவிவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். பாத்தீங்களா? ஏடி 325 இருந்து உண்மையான உபதேசம், உண்மையான சத்தியத்தெல்லாம் இப்பிரபஞ்சத்தின் தேவன் சாத்தானு அவருடைய மன கண்களை குருடாக்கி விட்டான். என்ன இங்க சர்ச் ஹிஸ்டரியில நடந்துச்சுனாக்கா, பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடைசியா ஏடி 96 யோவான் அப்போஸ்தலர் இருக்க வரைக்கும் சத்தியம் வந்துட்டு நல்லா இருந்துச்சு, உண்மையா இருந்துச்சு. அப்புறமா என்னாச்சுன்னா சர்ச் ஹிஸ்டரியில அந்த ரோமன் கிங் வந்துட்டு he started persecuting the Christian. in AD 325ல 5 பட்டணத்துக்கு முக்கியமான சபைகள் இருந்துச்சு. என்னென்ன சபைன்னா, இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ஜெருசலேம், கிரேக்க நாட்டில் இருக்கக்கூடிய அந்தியோகியா, நார்த் ஈஜிப்ட்ல இருக்கக்கூடிய அலெக்சாண்ட்ரியா, டர்க்கில இருக்கக்கூடிய கான்ஸ்டான்டினோப்பிள், இத்தாலியில இருக்கக்கூடிய ரோம். இந்த 5 பட்டணங்களுக்கு 5 பிஷப் இந்த பட்டணங்களுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். பொறுப்பேற்றுக் கொண்டு என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, இவங்க 5 பிஷப்பும் ஒரு யூனியன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த யூனியன் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு தீர்மானம் எடுத்துட்டு வந்தாங்க. என்ன தீர்மானம்னாக்கா, இனி கிறிஸ்தவர்களை யாரும் துன்பப்படுத்தக்கூடாது. இனி நம்ம எல்லாம் என்ன ஆயிடலாம், எல்லா கிறிஸ்டியன்ஸும் ஒன்னா ஆயிடலாம். லெட் அஸ் பி யூனிட்டி அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாங்க. நோ ப்ராப்ளம். ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னாக்கா, இந்த 5 லீடர்ல who is the லீடர், யார் வழி நடத்த வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது, லீடர் மக்கள் மத்தியில இடம் பிடிக்க வேண்டும் என்றால் அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப நான் உபதேசம் செய்யணும். அவங்களுக்கு விருப்பத்தேற்ப நடந்து கொள்ள வேண்டும். we have to please the people. அந்த மாதிரி 5 பிஷப்பும் மக்களை கவரும்படி சபைக்குள்ள கட்டுக்கதைகள், சொந்த கதைகள், சோக கதைகள் எடுத்துட்டு வந்தாங்க. உண்மையான உபதேசம் அப்படியே மங்கி போச்சு. அதுல யார் ரொம்ப பொய் பேசுனாங்கனாக்கா, த பிஷப் ஆஃப் ரோமன். அவர் தான் சபையில எல்லாத்துக்கும் ஜாஸ்தி பொய் பேசிட்டு அவரு என்ன பண்ணிட்டார்னா, ஒரு பொதுவான சபைன்னு எடுத்துன்னு வந்துட்டார். பொதுவான சபைன்னா என்னன்னாக்கா, தட் இஸ் சோ கால்ட் பொதுவான மீனிங் இஸ் கேத்தலிக். தேர் கம்ஸ் த கேத்தலிக், ரோமன் கேத்தலிக். அப்போ இதுல இவங்க ரோமன் கேத்தலிக் என்னென்ன தப்பான உபதேசங்கள் எடுத்துன்னு வந்தாங்கோ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு பேசிட்ட உண்மையான பரிசுத்தமான உபதேசத்துக்கு மாறுபாடான உபதேசங்கள் சபைக்குள்ள என்னென்ன வந்துச்சு. ஐடல் வர்ஷிப், சிலை வழிபாடு, பலி பூஜை, மாஸ், ஜெபமாலை, ரோசரி, worshipping the apostles and disciples. For example, worshipping Apostle Thomas, worshipping Mother Mary, பரிசுத்தவான்களை வணங்குவது, மரித்தவர்களை வணங்குவது, praying to the deads. மரித்தவர்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு போயிடுவாங்க. all the deads will go to the heaven. marriage is not honorable. விவாகம் பண்ணாதிருங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, துணிகரமாக பிதாவாகிய தேவன் கொடுத்த அந்த 10 கட்டளையில 2வது கட்டளை எடுத்துட்டாங்க. அதாவது விக்கிர ஆராதனை சபைக்குள்ள வந்துச்சு. இந்த மாதிரி அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒன்னொன்னா வந்துட்டு அந்த உண்மையான மகா பரிசுத்தமான விசுவாசம் கெடுக்கப்பட்டாச்சு. இப்படிதான் அந்த ஒரு கடுகு விதை சின்ன ஒரு சபை, அது வந்துட்டு 1,44,000 பேர் வரைக்கும் தான் இருக்கணும் அந்த சபையில. தேவனுடைய திட்டத்துல அது பெரிய மரமாயிடுச்சு, அப்நார்மல் ஆயிட்டு, அது வெவ்வேறு துருபதேசங்கள் சபைக்குள்ள வந்தது.
அதை சுட்டி காட்டுறதுக்கு தான் இந்த கடுகு விதை குறித்தான உவமையை கர்த்தர் இயேசு பேசிட்டார். அப்ப இந்த கடுகு விதை சின்னதா இருக்கணும், அப்நார்மலா பெரிய மரம் ஆயிடுச்சு. பெரிய மரம் ஆயிட்ட பிறகு சபைக்குள்ள என்ன நடக்குதுன்னு அடுத்த உவமையில அப்படி சொல்றார். இப்ப வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பாத்தீங்களா? இப்போ கடுகு விதை ஒரு சின்ன சபையா இருக்கணும். தட் இஸ் த 1,44,000 தான். அந்த அப்நார்மலா பெரிய மரமா போல் ஆயிடுச்சு. இல்லைங்களா? த ரோமன் கேத்தலிக் சிஸ்டம் அண்ட் த புராட்டஸ்டன்ட் சிஸ்டம், இவங்க 2 பேரும் ஜாயின் ஆயிட்டு பெரிய மரம் போல சபை வளர்ந்துச்சு. அதாவது இன்னைக்கு எப்படி நம்மளுக்கு புரியுதுனாக்கா, இந்த உலகத்துல 850 கோடி ஜனங்கள்ல 200 கோடி ஜனங்கள் கிறிஸ்தவரா இருக்கிறாங்க. அந்த மாதிரி அப்நார்மலா வந்துட்டாங்க. வந்து சபையை எப்படி கெடுக்கிறாங்கோ, எப்படி கெட்டு போச்சுன்னாக்கா, இப்ப வாசிங்க தொடர்ந்து. பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. போதும். இப்ப இதுல என்ன சொல்றாருனாக்கா, அங்க பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்குதுன்னு சொன்னார். இங்க என்ன பண்ணிட்டாருனாக்கா, பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்குதுன்னு சொல்றார். The kingdom of heaven is like an leaven. இங்க என்ன நடக்குதுனாக்கா, எப்படி அது லீவனுக்கு ஒப்பாய் சொல்றாங்க, என்ன நடந்துச்சு, வாட் ஹேப்பன் அப்படின்னு பார்க்கும்போது, அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். பாத்தீங்களா? The kingdom of heaven is like a leaven ன்னு சொல்லிட்டு அங்க என்ன நடக்குதுன்னா, which a woman took and eat the 3 measures of meal till the whole was leaven. The whole was leaven. 3 படி மாவில அடுக்கி வச்சிட்டாரு, எல்லாம் புளிக்கும் வரையும் சொல்லிட்டார். பார்க்கலாம். அப்ப பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டாக்கா, ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் என்னன்னாக்கா, அந்த புளித்த மாவு என்றால் என்ன? ரெண்டாவது, ஸ்திரீ யார்? மூணாவது, அந்த அம்மா என்ன பண்ணிச்சுன்னா 3 மடங்கு மாவுல அடுக்கி வைத்து எல்லாம் புளிக்க வச்சிச்சு. இதுதான் இந்த உவமையுடைய கருத்து. சரி, இதோட எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரி, வாசிக்கலாம் மறுபடியும். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். பாருங்க, எப்போ நம் கர்த்தர் இயேசு உயிரோடு இருந்தாரோ அப்போ வரைக்கும் இந்த உபதேசம் was pure. After the death of our Lord Jesus Christ, the doctrine உடைய நிலைமை என்னன்னாக்கா, நெக்ஸ்ட் இந்த உபதேசம் அப்போஸ்தலர் கிட்ட போச்சு. அப்போஸ்தலர் பவுல் பேதுரு கருத்துட்டு அப்போஸ்தலர் யோவான் வரைக்கும் இந்த உபதேசம் பரிசுத்தமாக காக்கப்பட்டுச்சு. அப்புறமா என்ன நடந்துச்சு? மத்தேயு 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். The Gospel of Matthew chapter 16 verse 6. இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்றார். பாருங்க, கர்த்தர் இயேசு வாழ்ந்த முதல்ல அப்பவே இப்ப இருக்கிற சபைகள்ல என்ன நடக்கும்னு தீர்க்க தரிசனமா சொல்றார். என்ன சொல்லிட்டாருனாக்கா, பரிசேயர்கள் சதுசேயர்கள் என்பவருடைய புளித்த மாவு குறித்து எச்சரிக்கையா இருங்கோ. Take heed and beware of the leaven of the Pharisees and the Sadducees சொல்றாங்க. அந்த ஜனங்க அப்ப இருக்கும்போது அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லை. இவங்க என்ன நினைச்சிட்டாங்கனாக்கா, என்னவோ சாப்பாட்டை பத்தி பேசுறாருன்னு நினைச்சுக்கிறாங்க. என்ன நினைச்சுக்கிறாங்கனாக்கா, வாசிக்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லாமல், பாத்தீங்களா, இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, சாப்பாட்டை பத்தி ஏதோ பேசிருக்கிறாங்கன்னு. அப்ப சொல்றாரு, பா நானு 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் கொடுத்தேன், சாப்பாட்டை பத்தி சொல்லல இங்க. மாறாக என்னத்த சொல்றேனாக்கா, பரிசேயர்கள் சதுசேயர்களுடைய புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருங்கனாக்கா, அது வந்துட்டு பரிசேயர்கள் சதுசேயர் என்பவர்களின்
உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், என்னன்னாக்கா then understood the law how that way bear them not beware of the leaven of bread but of the doctrine of Pharisees and Sadducees. டாக்டரின் பத்தி பேசியிருக்கிறார், உபதேசத்தை பத்தி பேசியிருக்கிறார். துர் உபதேசம், நான் போயிடுவேன்ப்பா, நான் போன பிறகு துர் உபதேசம் இந்த 2000 வருஷத்துல வந்துரும். ஆஃப்டர் ஏடி 70ல இருந்து ஆஃப்டர் ஏடி 325 டு ஏடி 19th century the church is related to the dark ages. முழுமையா கர்த்தர் இயேசு பேசிட்ட ஓமைகள், இது உபதேசங்கள் ஃபுல் கரப்ட் ஆயிட்டுச்சு சொல்லிட்டு சொல்றாரு. பாருங்க என்ன மாதிரினாக்கா, இப்போ 1 by 1 நம்ம வாசிக்கிறோம். புளித்த மாவுனாக்கா கர்த்தர் இயேசு இங்க சொல்லிட்டாரு, உபதேசம் டாக்டரின் பத்தி பேசிட்டார். ரெண்டாவது அந்த ஸ்திரீ, யார் அந்த ஸ்திரீ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஸ்திரீ இந்த ஓமையில பேசுறது நல்ல ஸ்திரீயா கெட்ட ஸ்திரீயா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலன் பவுல் ஒரு ஸ்திரீயை பத்தி பேசுறார். ஃபர்ஸ்ட் அங்கத்தான் வாசிக்கலாம். அந்த ஸ்திரீ யார் அப்படின்னு பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 2 கொரிந்தியன் சாப்டர் 11 verse 2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாகிய கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். பாத்தீங்களா, இப்படி அப்போஸ்தலன் பவுல் ஒரு ஸ்திரீயை பத்தி பேசுறார். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டார். அப்ப இந்த யார் இந்த கற்புள்ள கன்னிகை? இவங்க தான் உண்மையான திருச்சபை. They are all waiting for the bridegroom. இவங்கெல்லாம் மணவாட்டிகள், மணவாளருக்காக எதிர்கொண்டு போகிறார்கள். இவங்க தான் நல்ல ஸ்திரீ. ஆனா பைபிள்ல இன்னொரு ஸ்திரீயும் இருக்குது. அது யார் பார்க்கும்போது ஏசாயா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், the book of Isaiah chapter 4 verse 1. அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரி, ரொம்ப முக்கியமான வசனம். கொஞ்சம் நிதானமா நம்ம தியானிக்கலாம், வாசிக்கலாம். அந்நாளில், பாருங்க பைபிள்ல எங்கெல்லாம் அந்நாளிலேனாக்கா கடைசி நாட்களிலே, ரொம்ப எளிமையா சொன்னா நம்ம நாட்களிலே, the days we are living, அதத்தான் இப்ப பேசிருக்காங்க. இப்ப நம்ம நாட்கள்ல என்ன நடந்துட்டு தான் பேசுறாங்க. அந்நாட்களிலே 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். பாத்தீங்களா, இந்த கடைசி நாட்கள்ல 7 ஸ்திரீ இருக்குதான். இந்த 7 ஸ்திரீங்க ஒரே புருஷனை பிடித்து கொண்டு 7 விதவிதமான சபைகள் வந்துச்சு. ரோமன் கேத்தலிக், புரோட்டஸ்டன்ட், பென்டெகாஸ்ட், பேப்டிஸ்ட் எல்லாம் இல்லைங்களா. 7 ஸ்திரீனா எல்லா ஸ்திரீங்களும் சொல்லுங்க. ஓகே, இந்த 7 ஸ்திரீயும் ஒரே புருஷனை பிடித்து, இவங்க எல்லாம் கர்த்தர் இயேசு இயேசு இயேசுன்னு பிடித்து அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, அவங்களுடைய கோட்பாடு என்னன்னாக்கா, நாங்கள் எங்க சொந்த ஆகாரத்தை புசித்து, சொந்த ஆகாரம்னாக்கா அவங்களே ஒரு டாக்டரின், அவங்களே ஒரு உபதேசத்தை புசித்து. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னாக்கா, ரோமன் கேத்தலிக்ல அப்படிப்பட்ட எந்த ஒரு உபதேசமும் இல்லை. ஆனா புரோட்டஸ்டன்ட் கிட்ட போயிட்டுனாக்கா ஐடல் வர்ஷிப், அதுதான் அவங்களுக்கு மெயின். ஐடல், we are not the worship of idol அப்படின்வாங்க. அப்படி நீங்க பேப்டிஸ்ட் போனாக்கா, ஐயோ ஞானஸ்தானம் தான் ரொம்ப முக்கியம். பிரதர் என்னக்கா, ஐயோ பிரதர்லி லவ் தான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, சொந்த ஆகாரத்தை புசித்து அவங்களே யூகித்து ஒரு ஆகாரத்தை வச்சுக்குவாங்க.
அப்புறம் சொந்த வஸ்திரம் என்னன்னாக்கா கிறிஸ்டியன் கான்ஸ்டிடியூஷன். அதாவது பைபிள்ல சபைய எப்படி ஒழுங்காக நடத்த வேண்டும் என்பது குறித்தான உபதேசத்துக்கு மாறுபாடாக the organization of the church அந்த ஒழுங்குமுறையை கடைபிடிக்காமல் அவங்களே என்ன பண்ணாங்க, ஒரு சொந்த வஸ்திரத்தை உடுப்போம்னாக்கா the கிறிஸ்டியன் சர்ச் கான்ஸ்டிடியூஷன் அவங்களே சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் எனக்கு போதும். இஃப் ஐ கோ டு த சொசைட்டி மை ரெகக்னைசேஷன் இஸ் ஐ எம் எ கிறிஸ்டியன், அது மாத்திரம் போதும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இவங்க தான் கெட்ட ஸ்திரீ. இந்த ஸ்திரீ தான் அங்க என்ன பண்ணிச்சுனாக்கா, ஒரு மாவு எடுத்துட்டு 3 படியில எல்லா மாவையும் என்ன பண்ணிச்சான், புளிக்க வச்சுச்சான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்போ இது என்ன பண்ணிச்சா, 3வது 3 மடங்கு மாவுல அடுக்கி வைத்தால்னாக்கா, இந்த 3 எந்த 3 படியில இந்த கெட்ட ஸ்திரீ அடுக்கி வச்சுச்சுனாக்கா, என்ன அந்த 3 அது கெடுத்துச்சு. இதுதான் பாயிண்ட். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது என்ன கெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். The Revelation chapter 17 verse 1. 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோடு பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசிதனம் பண்ணினார்களே, அவர்களுடைய வேசிதனம் ஆகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. பார்த்தீங்களா, இவங்களுடைய உபதேசம் எப்படி இருக்குதுனாக்கா, எப்படி திரளான தண்ணீர்னாக்கா தி கிரேட் மல்டிடியூட் ஆஃப் த பீப்புள் அங்க உட்கார்ந்து நம்ம நடைமுறையில சொல்லக்கூடாத ஒரு பெரிய பாவம் வேசி அது போல பண்ணி மதுவால் பூமியில் குடிகளும் வெறி கொண்டது. அவருடைய உபதேசம் எப்படி இருக்கும்னாக்கா, மது குடிச்சிட்டாக்கா எப்படி அது ஒரு தெளிவில்லாம உணர்வாங்களே, அத போலத்தான். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னாக்கா, இந்த அம்மா கூட என்ன பண்ணிச்சுனாக்கா 3 படி மாவுல புளிக்க வச்சுச்சு. நம்ம கூட நம்ம பாஷையில சொல்றோம் இல்லைங்களா, ஐயா என்னப்பா அது பேசிந்து காதே புளிச்சு போச்சுன்னு சொல்றோமே, அந்த மாதிரி புளிக்க வச்சுச்சான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாருங்க, ஒரு நேரில் ஒரு ஃபாரின் பிரதர் வந்தார். வந்துட்டு ஒரு டிஸ்கோர்ஸ் கேட்டார். டிஸ்கோர்ஸ் கேட்டுட்டு பிறகு அந்த ஃபாரின் பிரதர்கிட்ட போய் கேட்டாங்க, how was the discourse? அவர் சொன்னாரா, வெரி நைஸ்னு. Brother, give some comments on it. How was the discourse? Very nice. Very nice ன்னு சொன்னாராம். இது நம்மளுக்கு புரியல. அப்புறமா தான் சொல்றானா, வெரி நைஸ் வெரி நைஸ் வெரி நைஸ்னா அர்ச்சமாவே அர்ச்சனுக்குறீங்கோ, அது நைஸ் ரொம்ப நைஸா போயின்னு இருக்குது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இப்ப சபையில அப்படிதான் ஆயிடுச்சு. சொன்னதே சொல்லின்னு இருப்பாங்க. எத்தனை நாளைக்கு அதே சொல்லி இருப்பீங்க? அதுதான் நடந்தது. அன்பார்ந்த சகோதர சகோதரி, அப்போ இந்த ஒரு கெட்ட ஸ்திரீ அந்த ஒரு மாவை 3 படி மாவுல புளிக்க வச்சுச்சுன்னு சொல்லுது. அப்போ பைபிள்ல எந்த 3 படி, எந்த 3 முக்கியமான காரியத்தை அந்த ஸ்திரீ புளிக்க வச்சுச்சு அப்படின்னு நம்ம கேட்கும்போது நமக்கு எல்லாம் தெரியும். இதெல்லாம் நம்ம தியானிச்சுதான். எது சபையில 3 முக்கியமான விஷயத்தை புளிக்க வச்சுச்சுனாக்கா வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகள் அன்பே பெரிது. பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த ஸ்திரீ 3 படி மாவை 3 படினாக்கா
ஒரு படி விசுவாசம், 2வது படி நம்பிக்கை, 3வது படி அன்பு. இது 3ம் போட்டு புடிக்க வச்சுட்டு கம்ப்ளீட்டா அந்த சபைய புடிக்க வச்சுச்சு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட் விசுவாசம், ஃபெய்த். நம்முடைய விசுவாசம் என்னன்னாக்கா மகா பரிசுத்தமான விசுவாசம், த மோஸ்ட் ஹோலி ஃபெய்த். நாம வந்துட்டு எந்த விசுவாசத்துல நிலை கொள்ள வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும்னாக்கா வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், the book of Revelation chapter 1 verse 6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே தம்முடைய பாவங்கள் ஆற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ரொம்ப பேசிக்கான உபதேசம். ஒரு பைபிள் ஸ்டூடெண்ட் அடிப்படையாக விசுவாசிக்கிற விசுவாசம் என்னன்னாக்கா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே என்னுடைய பாவங்கள் கழுவி நான் நீதிமானாக எண்ணப்பட்டேன். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னாக்கா, டிவைன் பிளான் ஆஃப் த ஏஜஸ்ல நம்ம பார்த்தாக்கா, ஒரு நாள் நம்ம உளையான சேற்றுல இருந்தோம், ஆர் பிளேன்ல இருந்துட்டோம். வெறும் நம்முடைய கிரையினால இல்ல, நம்முடைய விசுவாசத்தினால கர்த்தர் இயேசு என்னுடைய மீட்பர், கர்த்தர் இயேசு என்னுடைய இரட்சகர், அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே என்னுடைய பாவங்கள் சுத்திகரித்து விசுவாசத்தாலே நம்ம என் பிளேனுக்கு வந்துட்டோம். இதுதான் நம்முடைய மகா பரிசுத்தமான விசுவாசம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வாசிக்கலாம் வசனம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 1 பீட்டர் சாப்டர் 2 verse 9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியுமாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். பாத்தீங்களா அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்ப இங்க என்ன பாயிண்ட் சொல்றான்னாக்கா, கர்த்தர் இயேசுடைய கண்ணுக்கு தெரிகிற பாகத்துல 1000 வருஷம் அரசாட்சியில தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம ராஜாக்களாகவும் ஆசாரிகளாகவும் பரிசுத்தமான ஜனங்களாகவும் அவருக்கு சொந்தமாயிடுவோம்னு சொல்றான். இது நம்முடைய ரட்சிப்பு குறித்தான சத்தியம். This is about our salvation. 1,44,000 இதுதான் நடக்குது. நம்ம ஒரு நாள் அந்த காலத்துல இருந்தோம், சத்தியம் தெரியாது இருந்தோம், ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்து நம்மை அவர் தெரிந்து கொண்டார். நாம போல அவர்கிட்ட அவரே நம்மளை தேடி வந்து தெரிந்து கொண்டார். நாம் அவருடைய சந்ததியா இருந்து ராஜரீக ஆசாரியமாக ஆக போகின்றோம். தான் நம்முடைய மகா பரிசுத்தமான விசுவாசம். ஆனா AD 325க்கு அப்புறம் இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம், இந்த ஸ்திரீ என்ன பண்ணிச்சுனாக்கா, இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தை என்ன பண்ணிச்சுங்க, புளிக்க வச்சிச்சு. She has added a leaven and made every lump as a leaven. இங்க என்ன பண்ணிச்சுனாக்கா, கள்ள போதனை சபைக்குள்ள வந்துச்சு. என்னன்னாக்கா, ரட்சிப்பு குறித்தான சபை, சால்வேஷன் பத்தி பேசணும்னாக்கா, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துடைய நாமம் தெரிஞ்சுக்கினாலும் போதும், அவங்க செத்து போயிட்டாக்க எல்லா பரலோகத்துக்கு போயிடுவாங்க. பிடிக்க வச்சிச்சு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதுதான் மகா பரிசுத்தமான விசுவாசத்தை புளித்த வச்ச ஒரு காரியம். அடுத்து நம்பிக்கை. What is our hope? நம்முடைய நம்பிக்கை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸ்டார்ட் பண்ணிடலாம். எபேசியன் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், the book of Ephesians chapter 4 verse 4. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல. பாத்தீங்களா, நாம அழைக்கப்பட்டிருந்த ஒரே நம்பிக்கை தான், வெவ்வேறு நம்பிக்கை இல்ல. மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ற, சபைக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனா பைபிள் வேதம் சத்தியம்னாக்கா ஒரே நம்பிக்கை தான் இருக்கணும். ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. 5ஆம் வசனம், ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும்
எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. ம். அவர் எல்லோர் மேலும் எல்லோரோடும் உங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கிறவர். அவ்வளவுதாங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. திஸ் இஸ் அவர் பேசிக் குவாலிஃபிகேஷன். நம்ம இந்த அழைப்புக்குள் வந்துட்டோம்னாக்கா, நம்ம எல்லாருக்கும் எக்லிஷா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டாக்கா, அங்க ஒரே நம்பிக்கை இருக்கணும். நம்ம எல்லாம் ஒரே சரீரம், தலை கர்த்தர் இயேசு. நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஸ்பிரிட் இருக்கணும். ஒரே ஆவி, ஒரே கர்த்தர் தான் நமக்கு. ஒரே பரிசுத்தமான விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம், எல்லாருக்கும் ஒரே தேவன், பிதாவாகிய தேவன். ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்கிறோம்? போய் சிந்திச்சு பார்க்கலாம். டாக்டரின்ல எவ்வளவு டிஃபரன்ஸ், உபதேசத்துல எவ்வளவு பிரிவினைகள், அந்த ஞானஸ்தானம் குறித்தான சத்தியத்துல எவ்வளவு ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் எவ்வளவு மாறுபாடமாக இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், those who follow Christ in this gospel age, they will get the salvation of divine nature. இதுதான் பைபிள் சொல்லுது. இதுதான் நம்மளுடைய நம்பிக்கை. விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கு என்ன வித்தியாசம்னாக்கா, இந்த சுவிசேஷ யுகத்துல நம்முடைய விசுவாசம் என்னவா இருக்கணும்னாக்கா, கர்த்தர் இயேசு என்னுடைய இரட்சகர், இது நம்முடைய விசுவாசமா இருக்கணும். ஆனா நம்பிக்கை வந்துட்டு வரப்போற யுகத்துல, மில்லேனியம் ஏஜ்ல, நான் 1,44,000 பேர் சபை, கர்த்தர் இயேசுடைய மனவாட்டி, அது என்னுடைய நம்பிக்கையா இருக்கணும். வாசிக்கலாம் வசனம் 2 பேதுரு 1 அதிகாரம் 4 வசனம். 2 Peter chapter 1 verse 4. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி ம், திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு ம். மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா? இச்சையினாலே உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்கு உள்ளவராக, we are going to become, having escaped the corruption that is the word of the lust, that by these you might be the partaker of divine nature. This is our hope. இந்த ஒரு நம்பிக்கையில அந்த கெட்ட ஸ்திரீ இந்த நம்பிக்கையை என்ன பண்ணிச்சு? புளிக்க வச்சுச்சு. என்ன பண்ணிச்சுனாக்கா, இந்த உலகத்துல யாரெல்லாம் நன்மை செய்றாங்களோ அவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போயிடுவாங்க. யாரெல்லாம் பாவம் செய்யுங்களோ அவங்க வந்துட்டு நித்தியத்துக்கு எரி நகரத்துக்கு போயிடுவாங்க. இந்த உபதேசத்தை சபைக்குள்ள வந்து இந்த நம்பிக்கையை வந்துட்டு பிடிக்க வச்சிச்சு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், மூன்றாவது படி புளிப்பு, அன்பு. What we can understand about the love, the agape love and the Philadelphia love. Agape love, the unconditional love. Philadelphia love is the brotherly love. Let us see one verse. யோவான் 17 அதிகாரம் 23 வசனம். 3 வசனம். இயேசு அவனை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்த இல்லைங்க, 17:23. யோவான் 17 அதிகாரம் 23 வசனம். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படிக்கும் ஆ, என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பா இருக்கிறது போல அவர்களிலும் அன்பா இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பாருங்க, இது வந்து அருமையான ஒரு ஜெபம். கர்த்தர் இயேசு பண்ணிட்ட ஜெபம் பிதாவாகிய தேவன் கிட்ட. என்ன ஜெபத்துல இருக்குதுன்னா, ஒருமைப்பாட்டிலே அவர்கள் தேர்வினாகும்படிக்கு நீர் அனுப்பினதை நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கின்றேன். ரொம்ப எளிமையா பேசிட்டாக்க என்னன்னாக்கா, அப்பா நீ என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறியோ அதே அன்பு தான் உனக்கிட்ட காட்டுறேன்.
அதே அன்பு தான் உன்னுடைய ஜனங்கள், உம்முடைய பிள்ளைகள். அவங்க கிட்ட நீங்க எப்படி அன்பு காட்டுறீங்களோ, அந்த அன்பு தான் நான் காட்டுறேன். அதே அன்பு தான் நீங்களும் காட்டிடுங்கோ. அப்படி ஒரு ஜெபத்த கேட்கிறேன். திஸ் ஆல் பிளேஸ் அபௌட் த அகாப்பே லவ். த அன்கண்டிஷனல் லவ் பத்தி ஜீசஸ் கிறிஸ்து பிரேயர் பண்றார். பிதாவாகிய தேவன், கர்த்தர் இயேசு, சபை. இவங்கெல்லாம் ஒன்றிணைந்து தலை கர்த்தர் இயேசு, சரீரம் சபை. இந்த 2 பேரும் பிதாவாகிய தேவன் அவங்க கிட்ட அன்பா நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு ஜெபம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதுதான் அன்பு. அப்ப இந்த அன்பு எப்படி இருக்கும்னாக்கா, அப்பா என்ன எதிர்பார்த்தாரோ கர்த்தர் இயேசு அதே போல இருந்துட்டார். கர்த்தர் இயேசு என்ன எதிர்பார்க்கிறாரோ அதே போல சபை இருந்துட்டா தான் இந்த அகாப்பே அன்புல நிலைத்திருக்க முடியும். அன்பார்ந்த சகோதர சகோதரி, அப்போ இன்னைக்கு சபை எப்படி இருக்குது? இந்த அகாப்பேவுல நம்ம இருக்கிறோமா? என்ன நிலையில நாம இப்ப இருக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், the book of Galatians chapter 5 verse 19. மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, ஒரு லிஸ்ட் ஆஃப் சின்ஸ் போட்டு லாஸ்ட்ல அப்போஸ்தலர் பவுல் எப்படி எண்ட் பண்றாருனாக்கா, இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை சொல்லிட்டார். எப்படிப்பட்டவர்கள் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். சபைக்குள்ளவே கோபம் இருக்குதா? சபைக்குள்ளவே சண்டைகள் இருக்குதா? சபைக்குள்ளவே பிரிவினைகள் இருக்குதா? டிவிஷன்ஸ் இருக்குதா? சபைக்குள்ளவே வெவ்வேறு கருத்துக்கள், மார்க்க பேதங்கள் இருக்குதா? பொறாமைகள் வந்துச்சா? வெறிகள் கொண்டு வர்றோமா? இதெல்லாம் இருக்குது. ஆனா அன்னைக்கு தூதுவாது இல்லாம கர்த்தர் இயேசு செய்துட்ட ஜெபம் எப்படின்னாக்கா, அப்பா நீ என்கிட்ட எப்படி அன்பு காட்டின, அதே அன்பு தான் நான் இவங்க கிட்ட காட்டுறேன். நீங்களும் அதே அன்பை என்கிட்ட காட்டுற மாதிரி இவங்ககிட்ட காட்டு. எப்படி இருக்குது? அங்க எங்கேயாவது டிஃபரன்ஷியேட் காட்டுனாங்க? அப்பா நீங்க வந்துட்டு அண்ட சராசரி படைத்த தேவன், நீங்க அந்த ஸ்தானத்துல இருக்கிறீங்கோ, நான் உம்முடைய ஒரே பிறந்த மகன் இந்த ஸ்தானத்துல இருக்கிறேன், நீ எனக்கு கொடுத்திருக்கிற இந்த சபை இந்த ஸ்தானத்துல இருக்க, என்ன பிரிச்சாரா? அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், ஆனாக்கா இந்த கேரக்டர் இருந்துச்சுனாக்கா தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாதுன்னு அப்போஸ்தலர் பவுல் பேசிட்டார். இந்த கேரக்டர் சபைக்குள்ள இருக்குதா? வந்துச்சா? இல்ல வரப்போதா? இல்ல ஆல்ரெடி வந்தாச்சா? இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது 2000 வருஷத்துல சபை சரித்திரத்துல எப்படி சபையோட டெவலப்மெண்ட் இருக்குதுன்னு அந்த 7 உவமைகள்ல கர்த்தர் இயேசு பேசிட்டார். அப்படி பேசும்போது நாட் ஒன்லி இன் கேரக்டர், டாக்டரின், as well as the character also, the church is completely என்னதா இருக்கு, கண்டாமினேட்டடா இருக்குது. புரியுதுங்களா? வாசிக்கலாம் வசனம், மத்தேயு 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மேத்யூ காஸ்பல் 16 verse 6. இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்றார். 7. நாம் அப்பங்களை கொண்டு வராதபடியினால் இப்படி சொல்கிறார் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். 8. இயேசு அதை குறித்து, அற்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன? 9. இன்னும் நீங்கள் உணரவில்லையா? 5 அப்பங்களை 5000 பேருக்கும் பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும், 10. 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்ததையும்
மீதியானது எத்தனை கூடை நிறைய எடுத்தீர் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? 11. பரிசேயர் சதுசேயர் என்பவரின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராது இருக்கிறது எப்படி என்றார். அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 12ஆம் வசனம் சொல்றார் பாருங்க. அப்பொழுது அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவரின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். பாத்தீங்களா அன்பார்ந்த சகோதர சகோதரி, இது எப்ப பேசிட்டாரு? அவர் இந்த காலத்துல, எப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி இல்லைங்களா? எச்சரிக்கையா இருங்கோ, பரிசேயர்கள் சதுசேயர் என்படைய உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையா இருங்கன்னு சொன்னவரு எந்த உபதேசம்? நமக்கு கிடைக்கப்பட்ட மகா பரிசுத்தமான விசுவாசம் இல்லைங்களா? இன்னைக்கு சபைக்குள்ள என்ன நடக்குது? இந்த காலத்துல சதுசேயர்கள் பரிசேயர்கள் போல ஏராளமான போதகர்கள் சபைக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. பிரசங்கம் செய்வது நமக்கு கொடுக்கப்பட்ட மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் அடிப்படையில் பிரசங்கம் செய்யாமல் அவங்களுக்கே ஒரு சொந்த போதகத்தை வச்சு தப்பு தப்பா பிரசங்கம் செய்யுது. அது நடக்குது. இது நடக்கும்னு எங்கனா சொல்லியிருக்குதா வசனத்துல? பிரதர், என்ன பிரதர் இப்படியெல்லாம் கூட பேசுறாங்களே, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்க கேள்வி போட்டாக்கா, ஆமா, ஏற்கனவே வேதத்துல ரெக்கார்ட் பண்ணி இருக்குது. அப்படித்தான் இந்த சபையில நடக்கும். வாசிக்கலாம் வசனம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தல் சாப்டர் 20 verse 29. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். பாருங்க, இது வந்துட்டு அப்போஸ்தலர் பவுல் ஒரு இன்ட் கொடுக்குறாரு. நான் இருக்கிற வரைக்கும் இப்படி உபதேசங்கள்லாம் இருக்கும்பா, நான் போயிட்ட பிறகு மந்தையை தப்பு விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்கு வரும் சொல்லி 30ஆம் வசனத்துல எப்படி ஸ்டார்ட் பண்றாருனாக்கா, உங்களிலும் சிலர் எழும்பி. அவ்வளவுதாங்க. இது யாரு? நம்ம விட்டுட்டு வந்த ரோமன் கேத்தலிக்கோ இல்ல புரோட்டஸ்டன்ட் சர்ச்சா? இல்லைங்க, நம்ம கூடவே இருக்குவாங்க. உங்களில் சிலர் எழும்பி, நம்முடைய சகோதரர்கள் தான், அவங்க தான் நம்மளுக்கு போதனை செய்வாங்க. எழும்பி எப்படிப்பட்ட போதனைகள்? சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி ம், மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். பாத்தீங்களா? மாறுபாடான போதனைகள். opposite to the most holy faith. Also of your own self shall men arise, speaking perverse thing to draw away disciples after them. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்போ இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன கேள்வினாக்கா, இவ்வளோ நம்ம பேசுறோம் இல்லைங்களா? ஒருவேளை நானே நெக்ஸ்ட் ஒரு கூட்டத்துல நமக்கு இருக்கக்கூடிய மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்கு மாறுபாடான ஒரு துர் உபதேசத்தை, என்னுடைய சொந்த கதையை நானே கணிச்சுட்டு பேசிட்டாக்கா, சபையாகிய இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகள், வாட் இஸ் யுவர் ரியாக்ஷன்? நீங்க என்னை எப்படி பார்க்கணும்? எப்படி என்ன நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாக்கா, பிரதர் அன்னைக்கு தினம் பிரதர் அவர் ஸ்டடி பண்ண இந்த சப்ஜெக்ட் அப்படி இருந்துச்சு, அப்படியெல்லாம் நமக்கு சமாதானப்படுத்த தேவையில்லை. சத்தியம்னா இதுதான் சத்தியம், அசத்தியம்னா அதுதான் அசத்தியம். அவங்க தான் வேதமானவர்கள். அவங்களுக்கு தான் இந்த உண்மையான மகா பரிசுத்தமான விசுவாசத்தை கொடுக்கப்பட்டுச்சு. இந்த 2000 வருஷத்துல அது கெடுக்கப்பட்டாச்சு. ஆனா நம்ம உண்மையான உபதேசத்துல இருக்கிறோம், தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிடுறோம்னாக்கா, சகோதரர்களை வந்துட்டு சமாதானப்படுத்துறதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிடுறோம். நான் சொல்றது என்னன்னாக்கா, யாருமே நம்ம அறியாம இல்லை. நம்ம ஒரு நாள் அந்த ஒரு பாபிலோன்ல இருந்து இங்க வரும்போது எது தவறு எது கரெக்ட் நல்லா புரிஞ்சுதான் நம்ம இங்க வந்தோம். ஆனா நம்மளுக்கு நல்லாவும் தெரியும் பேசுறது அசத்தியம் என்று. அப்பேற்பட்டவர்களுக்கு
என்ன வேதம் சொல்லுதுன்னாக்கா வாசிக்கலாம். இதுதான் உண்மை. இப்படிதான் இருக்கணும். யூதா 1 அதிகாரம் 3 வசனம். The book of Jude, chapter 1, verse 3. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாக இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. பாருங்க, எப்படி ஸ்டார்ட் பண்றாருனாக்கா, யூதா அப்போஸ்தலர், பிரியமானவர்களே, மை பிலவட், பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவா இருக்கிறேன். பரிசுத்தவான்கள், செயின்ட் கிளாஸ், ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு இப்ப அவசியமா இருக்குது. போராடணும். கரெக்ட்னா கரெக்ட், தப்புனா தப்பு. நோ காம்ப்ரமைஸ். இப்படிதான் கர்த்தர் இயேசு வாழ்ந்தாரு. அப்படித்தான் அந்த அப்போஸ்தலர்கள் வாழ்ந்தாங்க. Beloved, when I gave all diligence to write unto you of the common salvation, it was needful for me to write unto you and exhort you that you should earnestly contend for the faith which was once delivered unto the saints. கொடுத்திருக்கிற உபதேசத்துல தக்க வைத்துக் கொள்ள நாம் தைரியமா போராட வேண்டும். ஆனா என்ன ஆயிட்டுக்குதா, நம்ம இன்னும் போராடவே இல்லை. எல்லாத்துக்கும் அன்பு முன்னால் நிக்குது இல்ல, சகிப்புத்தன்மை முன்னால் நிக்குது இல்ல, அதனால காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், மிகப்பெரிய ஆபத்து சபைக்கும் சரி, தனிப்பட்ட ரட்சிப்புக்கும் சரி. இதைத்தான் நம்ம உணர்கின்றோம். கர்த்தர் இயேசு பேசிட்டாரு. அந்த ஒரு கடுகு விதை போல ஒரு விதையை கர்த்தர் இயேசு போட்டாரு. அவர் எதிர்பார்த்தது செடி தான், 1,44,000 தான். ஆனா பெரிய மரம் ஆயிட்டு, அங்க பேய்களின் குடி வந்துச்சு, வெவ்வேறு அசத்தியங்கள் வந்துச்சு. அதோட கூட அங்க ஒரு ஸ்திரீ 3 முக்கியமான சத்தியம், விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இத 3 படி மாவுல கம்ப்ளீட்டா ஓல் நம்ப புளிக்க வச்சிச்சு. இத நமக்கு எச்சரிப்பாக கொடுத்திருக்கிறாரு. இதை நாம ஏற்றுக்கொண்டு இன்றைய நாட்கள் நம்ம எவ்வளவு நாள் வாழ போறோம் தெரியல. வாழ்கிற நாட்கள்ல நமக்கு கிடைத்திருக்கிற அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்துல நிலை கொண்டு அந்த ஒரு அழிவில்லா ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க தேவன் நம்மை எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் தந்து வழிநடத்துவாராக. பொறுமையோடு கேட்ட அன்பு சகோதர சகோதரிக்கு நன்றி. ஆமேன்.